ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கங்கள். இப்போது உங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை ஹைலைட்டான ஒரு ஜோதிடம், எண்ணியல், வாஸ்து, கவனத்தேதி, பரிகாரங்கள், இப்படி இந்த விதமான ஒரு அம்சங்களோடு 12 ராசிகளுக்கும் பலன்களை இப்போது உங்களிடம் பேச இருக்கிறேன். இதில் முதலாவதாக மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதம் வருமான பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும். பண சம்பந்தமான எதிர்பார்ப்புகளோ அதனுடைய முயற்சிகளோ முதலீடோ எந்த வகையிலும் உங்களுக்கு வீண் போகாது. தொட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மட்டுமல்ல பிறருக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் அந்த காரியங்கள் சிறப்புடன் நடந்தேறும். தொலைதூர பயணங்கள், சேத்ராடனங்கள், இந்த விஷயங்களும் மனதுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை தரும். படிப்பு, பதவி, இதன் நிலைகளில் கூட உங்களுக்கு நல்லதொரு பெயரும் புகழும் பாராட்டுக்களும் கண்டிப்பாக அமையும். பொன்பொருள் சேர்க்கைகள் இருக்கும். பெற்றோருடைய பக்கபலம் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திற்கும் எதிர்பார்ப்புகள் நன்மையாக அமையக்கூடும். அது மட்டுமல்ல, ஏதேனும் சொத்தை வாங்குவதோ, சொத்தை மீட்டுவதோ அல்லது பழைய பொருட்களை ஏதேனும் மாற்று வழிகள் பண்ணுவதோ, இவைகளில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு இடம்பெறுவதற்கு இம்மாதம் அதிக சந்தர்ப்பங்கள் உள்ளன. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சரியாக எடுத்து செய்து சாதகம் அடைவதற்கு கிரக துணைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்றன. இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவசக்தி. அதிர்ஷ்ட உங்களுக்கு எண்கள் 1, 2. அதிர்ஷ்ட நிறங்கள் சிகப்பு, வெண்மை போன்ற வர்ணங்கள் உள்ள ஆடைகள், அணிகலன்களை அணிவது, இந்த நிறமுடையதை பயன்படுத்துவது நன்மையுடையதாக இருக்கும். வாஸ்து திசை என்று சொல்லக்கூடிய கிழக்கு வடமேற்கு திசைகளில் உங்களுடைய பயணம், முயற்சி எதுவாக இருந்த போதிலும் இம்மாதம் சாதகமாக அமைந்திடக்கூடும். கவனமுடன் இருக்க வேண்டிய தேதி 9, 10. இந்த 2 நாட்களில் இறைவனை வணங்குவதும் மற்றும் கிழங்கு தானியங்கள் கொண்டு அந்த வகை அமைப்புகளை இறைவனுக்கு படைப்பதும் பரிகாரமாக பிறருக்கு கொடுப்பதும் உகந்த உபாயமாக இருந்திடக்கூடும். இனி ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் பார்க்கின்ற பொழுது கிரக நிலைகள் அவ்வளவு ஒரு சாதகம் செய்வதற்கான பக்கபலமான அமைப்புகள் இல்லை. இதனால் நீங்கள் இதை முதலில் அறிந்து கொண்டு எதிலும் கவனமாக இருப்பது, குறிப்பாக தன்னுடைய சரீரத்தை நன்கு கவனித்துக் கொள்வது, உணவு உடல் கட்டுப்பாடுகளை மேற்கொள்வது, ஜாமீன், பணப்பொறுப்பு, கையெழுத்துக்கள், இந்த விஷயங்களை தலையிடாமல் தன்னை தற்காத்து கொள்வது. அது மட்டுமல்ல, குடும்ப தலைவன் தன் வாரிசுகளோடு எந்த வயதானவர்களோடும் எந்த வகையிலும் அனுசரித்து போய் கோபம் கொள்ளாமல் கூடிய மட்டும் அவருடைய முயற்சிகளுக்கு ஓரளவு பக்கபலமாக இருக்க முயற்சிப்பது. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை முன்பின் யோசித்து செய்ய வேண்டும். அக்கம் பக்கம், அடுத்தவர்களுடைய விஷயம், முக்கிய ரகசியங்கள், தன்னுடைய பர்சனல் விஷயங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக குலதெய்வ வழிபாடுகளையும் தக்க பரிகாரங்களையும் எதிலும் ஒரு நிதானமாக நடந்து கொண்டால் அது உங்களுக்கு சற்று பாதிப்புகளிலிருந்து தப்பிப்பதற்கு உபாயமாக இருக்கும். குறிப்பாக எந்திரம், கருப்பு நிற பொருட்கள், காவல், மதுபானம், பணப்பரிமாற்றம் தொடர்புடையவைகள், பழுது நீக்கும் தொழில், பூமியிலிருந்து வரக்கூடிய பொருட்கள், பூமியினால் செய்யப்படக்கூடிய தொழில்கள் மற்றும் பயணங்கள், இது சம்பந்தமான ஜீவனத்தில் இருப்பவர்கள் எந்த வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதம் உங்கள் வளர்ச்சிக்குரிய அதிர்ஷ்ட தெய்வம் ரிஷப ஆருடனார் கருடாழ்வார். ரிஷபத்தின் மேல் இருக்கக்கூடிய சிவன் அல்லது கோமாத நந்தியை வணங்குவது, கருடனை வணங்குவது, கருடன் மேல் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குவது, இது உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடியதாக இருக்கும். 5, 8 அதிர்ஷ்ட எண்களாக செயல்படும். மற்றும் பச்சை, ஊதா நிற வர்ணங்கள் உங்களுக்கு சற்று பயனுடையதாக இருந்திடக்கூடும். வடக்கு மேற்கு திசைகளில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலும் பாதிப்பில்லாமல் ஓரளவு சாதகமாக அமையும். கவனமுடன் இருக்க வேண்டிய தேதி 11, 12. பரிகாரங்கள் வில்வம், துளசி, வில்வம் கொண்டு சிவனை பூஜிப்பதும், துளசி மாலை கொண்டு விஷ்ணுவை வழிபடுவதும், அல்லது இவற்றை கண்ணில் ஒற்றிக்கொண்டு மனதில் நினைத்து கொண்டு
எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவதும் உங்களுக்கு எந்த வகையான பாதிப்புகள் வராமல் இவர்களுடைய அருளால் இம்மாதம் எதிலும் இருந்து நீங்கள் தப்பித்து கொண்டு தன்னை தற்காத்து கொள்ள முடியும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இம்மாதம் சிறப்பான பலன்களாக அமைந்துள்ளது. எடுத்த எந்த வேலையையும் முடிக்காமல் விடமாட்டீர்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கும் அதிலே அதிக கவனம் செலுத்தி தன்னை யார் என்று பெருமைப்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, சுப செய்திகள் வரும். உங்களுடன் பகையாக இருந்தவர்கள் கூட இணைவதற்கான அந்த நட்புறவுகள் கைகூடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. உங்கள் ஜீவன முயற்சிகள், வேலையோ வியாபாரமோ கூட்டு முயற்சிகளோ எதுவாக இருந்தாலும் அதில் கூடிய மட்டும் நல்ல அமைப்புகளாக கைகூட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நீங்கள் நினைத்து நடத்தக்கூடிய சில காரியங்களை சரியாக எடுத்து செய்து சபாஷ் பெறலாம். அது மட்டுமல்ல, கணவன் மனைவியினுடைய நல்லிணக்கம் களை கட்டக்கூடும். குழந்தை பாக்கியங்கள், இதற்கான எதிர்பார்ப்புகள் நல்ல விஷயமாக இருந்திடக்கூடும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தி பெற்றோர்கள் பெருமைப்படுவார்கள். அது மட்டுமல்ல, ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் அதிலே அதிகாரிகளாலோ முதலாளிகளாலோ நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். படிப்பு விஷயங்களும் பகுதி நேர சில வித்தைகளை கற்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு நல்லதொரு அமைப்பாக அமைந்திடக்கூடும். உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் அதிலே விரிவுரையாளர்கள், கட்டிட நிபுணர்கள், விளையாட்டு வீரர்கள், சட்ட ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள், கம்யூனிகேஷன் தொடர்புடையவர்கள், கலை அரசியல் சம்பந்தப்பட்டவைகள், ஃபாரின் தொடர்பாக செய்யக்கூடிய சில காரியங்கள், இந்த மாதிரி விஷயங்களிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் எந்த வகையிலும் பயனுடையதாக இருந்திடக்கூடும். உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் இம்மாதம் கூட்டிக்கக்கூடிய பரிகாரங்கள்: அதிர்ஷ்ட தெய்வம் யோக பைரவர் வெங்கடாஜலபதி. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. அதிர்ஷ்ட வர்ணங்கள் ஆஸ் கலர் இளம் பச்சை நிறமாகும். அனுகூலமான திசை வடகிழக்கு வடக்கு திசைகளாக இருக்கக்கூடும். கவனத்தேதி 13, 14, 15. பரிகாரம் உங்களுக்கு வெண்மை அல்லது வெண்மை நிற புஷ்பங்களை இறைவனுக்கு மாலையாக சாற்றுவது அல்லது எலுமிச்சம் ஜாதம் கொண்டு இறைவனுக்கு படைப்பது, பிறருக்கு தானம் செய்வது உகந்த பரிகாரங்களே. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இம்மாத கிரகநிலைகள் உங்களுடைய கடமைகள் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கின்றன. அதோடு உங்களுக்கு கடவுள் அனுகிரகமும் சேர்ந்து அமைந்துள்ளது. முகஸ்துதி, முன்னேற்றம், நல்ல சாப்பாடு, உடைகள், அந்த நடை பாவம் பிறரையே அசத்திவிடும். அதனாலேயே எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். சந்திரனுடைய ராசியில் பிறந்தவர்கள் அல்லவா, லோகப்பிரியன் அல்லவா சந்திரன். அப்படிப்பட்ட அவருடைய கலையில் பிறந்த பெண் ஆண் யாராக இருந்தாலும் இம்மாதம் அவர்களுடைய முகஸ்துதியாலேயே பலவிதமான காரியங்களும் முன்னேற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் நல்ல விதமாக வந்து அமையும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சொத்தை வாங்குவதோ, சொத்தை விற்று மறு முதலீடுகள் செய்வதோ, இல்லது பழைய சொத்துக்கள் சிலவற்றை புதிதாக ஆக்கிக் கொள்வதோ, இதில் ஏதேனும் ஒன்றின் ஈடுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். வாகன யோகமும் சேர்ந்து அமைகின்றது. நீங்கள் விரும்பிய பொருளை வாங்கி அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கின்றன. அரசார்ந்த அமைப்பில் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள், ஆவணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். பிள்ளைகள் சம்பந்தமான காரியங்கள், சுப விஷயங்கள், அவருடைய எதிர்காலத்துக்கென்று செய்யப்படக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இம்மாதம் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாகவும் அவர்களை மகிழ்ச்சி பெறக்கொள்வதற்காகவும் இருக்கும். மகான்களுடைய தரிசனமும் மூதாதையருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு அமைந்திடக்கூடும். உங்களுடைய தொழில் எதுவாக இருந்த போதிலும் கன்சல்டிங் மற்றும் மருத்துவம், அன்றாடம் உங்களுக்கு பயன்படக்கூடிய சில ஜீவனத்தை செய்யக்கூடியவர்கள், உணவு, காப்பகம், தெய்வீக தொடர்புடையவர்கள், இதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எந்த வகையிலும் நல்லதொரு பெரிய மாற்றமும் வருவாய்களும் சந்தர்ப்பமும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்வதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய அந்த தெய்வம் ஆதிபராசக்தி யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. அதிர்ஷ்ட வர்ணங்கள் பச்சை அண்டு அரக்கு கலர் என்று சொல்லக்கூடிய பிஸ்கட் நிறமாகும். அனுகூலமான திசை வடக்கு வடமேற்காகும். கவனத்தேதி 16, 17. இந்த நாட்களில் மிக கவனமாக இறைவனை வழிபாடு செய்யவும்.
புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் மற்றும் இனிப்பு கற்கண்டு சாதங்கள் அமைந்தவற்றை இறைவனுக்கு நிவேத்தியம் செய்வது, இவற்றை பிறருக்கு தானம் செய்வது உகந்த பரிகாரமாகும். இனி சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் அவ்வளவு ஒத்துழைப்பாக உங்களுக்கு இல்லாததால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக சரீர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தக்க மருத்துவ ஆலோசனைகள், இறை வழிபாடு, ஓய்வு, எதிலும் டென்ஷன் ஆகாமல் எதையும் டீல் பண்ணக்கூடிய ஒரு உபாயங்களை நீங்கள் கையாள வேண்டும். யாரிடமும் எதையும் எப்படி சொல்வது என்கிற ஒரு அணுகுமுறையில் நீங்கள் சரியாக அதை திட்டமிட்டு செய்ய வேண்டும். மற்றும் யாரையும் பகைத்து கொள்ளாமல் தன்னுடைய ஜீவனத்தில் தனக்கு மேலே கீழே இருப்பவர்கள் அனைவரையுமே தட்டி கொடுத்து அவர்களுடைய விருப்பப்படி அவர்களுடைய சொல்படி நீங்கள் எதையும் செய்து கொண்டால் பெரிய பாதிப்புகள் வராமல் இந்த மாதம் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, பணப்பரிமாற்றம், ஜாமீன் பொறுப்புகள், ஆட்களை கொண்டு செய்யக்கூடிய வேலைகள், சுரங்கத் தொழில்கள், பூமிக்கு அடியிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த பணிகள், பழுது நீக்கக்கூடிய தொழில்கள் மற்றும் ரசாயனம் சம்பந்தப்பட்டவைகள், எரிபொருள் எந்திரம், நெருப்பினால் உருவாகக்கூடிய பொருட்கள், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமாகவும் பாதுகாப்பு கவசங்களோடு இறைவனையும் ஆராதித்து இம்மாதம் நீங்கள் சரியாக செயல்பட வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றும் உங்களுடைய பக்தி, தியானம், ஆலய வழிபாடு, ஸ்லோகங்கள் பாராயணம் செய்வது, சூரிய நமஸ்காரங்கள் செய்வது, இவை அனைத்தும் உங்களை கெடுபலன்களிலிருந்து தக்க உபாயமாக காற்று ஒரு கவசத்தை போல நீங்கள் பலவீனங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். மற்றும் பெரிய பாதிப்புகள் வராமல் தனக்கு சில சாதகமான பலன்கள் நடப்பதற்கு சிவலிங்கத்தையும் லட்சுமி நாராயணனையும் வழிபாடுகள் செய்ய வேண்டும். மற்றும் அதிர்ஷ்ட வர்ணங்கள் பல வர்ணங்கள் கொண்ட நிறமோ அல்லது பிஸ்கட் நிறமோ சாக்லேட் நிறமோ இது மாதிரி வர்ணங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அணிந்து கொள்வது பயனுடையதாக இருக்கும். 4, 7 இந்த எண்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமுடையதாக இருக்கும். தென்மேற்கு வடமேற்கு திசையில் செய்யக்கூடிய எந்த முயற்சிகளும் பழுதில்லாமல் ஓரளவு பயனுடையதாக கைகூடும். சந்திராஷ்டமம் 18, 19, 20 தேதிகள் கவனத் தேதிகளாகும். இந்த கவனத் தேதிகளில் நீங்கள் பெரும்பாலும் எதிலும் அதிகம் ஈடுபடாமல் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதும் மற்றும் வஸ்திரம் தானம் செய்வதோ, பேரிச்சம்பழம் கொண்டு இறைவனை பூஜிப்பதோ, பிறருக்கு கொடுப்பதோ உகந்த பரிகாரமாகும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாத கிரகநிலைகள் உங்களுடைய காரியங்கள் அனைத்துக்குமே ஒரு பயனுடையதாக, உங்களுடைய பேச்சோ எழுத்தோ செயலோ எதுவுமே உங்களுக்கு வீண் போகாமல் அதை வெற்றியாக மாற்றியமைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளன. அது மட்டுமல்ல, திருமண காரியமோ சுப விஷயங்களோ சில தொடர்புகளோ நட்புக்கு இலக்கணமான நண்பர்களோ அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்களுக்கு முக்கியமான ஒரு பதவிகள் பொறுப்புகள் வந்தடையலாம். முக்கிய நிமித்தங்களாக சில விஷயங்களில் ஈடுபட்டு நீங்கள் யார் என்பதை வெளிக்காட்டிக் கொள்வீர்கள். மீடியாவால் பாராட்டுக்கள் ஏற்படும். அது மட்டுமல்ல, உங்களுடைய படிப்பு, விளையாட்டு, சில நிபுணத்துவம் போன்ற சில விஷயங்களில் ஏதேனும் ஒரு வகையில் பத்திரிகை பாராட்டுகளோ பரிசுகளோ அமைவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் உள்ளன. அது மட்டுமல்ல, அரசியலை சார்ந்த வகையிலும் கலைத் தொடர்புகளிலும் விளையாட்டுகளிலும் ஏதேனும் ஒரு வகையில் சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளது. முக்கியமாக கடல் சார்ந்த வஸ்துக்கள், உணவுகள், விடுதிகள், டாய்ஸ் ஐட்டங்கள், ஆபரணங்கள், மெட்டீரியல்கள், பழுது நீக்கும் தொழில்கள், பயணங்கள் மற்றும் உணவு தானியங்கள், விவசாயம், சரீரம் தொடர்புடையவர்கள், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் எந்த வகையிலும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் சாதகமாகவும் லாபமாகவும் கண்டிப்பாக அமையக்கூடும். இம்மாதம் உங்களுடைய வளர்ச்சிக்கு திரிபுர சுந்தரியையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடுகள் செய்வதும் 2, 4 உள்ள எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக பரிணமிக்கக்கூடும். தேன் கலர் வெண்மை நிறங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். வடமேற்கு தென்மேற்கு திசை செய்யக்கூடிய எந்த முயற்சிகளும் பயனுடையதாக இருந்திடக்கூடும். கவன தேதி 21, 22
இந்த நாட்களில் நீங்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையாக பெரியதொரு முயற்சிகளில் ஈடுபடாமல் தன்னை பாதுகாத்து கொண்டு இறைவனை வழிபாடுகள் செய்ய வேண்டும். அத்துடன் உங்களுக்கு தானியங்களையோ பழங்களையோ இறைவனுக்கு படைப்பது, பிறருக்கு அதை கொடுப்பது, அவற்றை நாம் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்தால் உகந்த பரிகாரமாக இருந்து இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கவன தேதிகளில் பாதிப்புகள் வராமல் தன்னை தற்காத்து கொள்ள முடியும். இனி துலா ராசி அன்பர்களே, துலா ராசி அன்பர்களே, உங்களை எந்த வகையிலும் சரியாக கொண்டு செல்வதற்கான அந்த சந்தர்ப்பங்களும் கிரகங்களும் இம்மாதம் பலமாக உள்ளன. அதனால் உங்களுக்கு எப்படியும் பாராட்டுக்கள், பாரின் தொடர்புகள், படிப்பு விஷயங்களிலே சிலவற்றை எடுத்து செய்து சபாஸ் பெறுதல், அது மட்டுமல்ல வேலையினுடைய விஷயங்கள், உடன்பாடுகள், உங்களுடைய வித்தைகளை அரங்கேற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் எப்படியும் பூர்த்தியாகக்கூடும். நல்ல பொழுதுபோக்குகளும் விஷய தானங்களும் இறை வழிபாடும் உங்கள் மனதிற்கு ஒரு விதமான சந்தோஷத்தை தரும். காதலிலே சில விஷயங்கள், கணவன் மனைவி நட்புறவுகள், பிள்ளைகளின் விருப்பங்கள் எல்லாம் நல்ல விதமாக ஈடேறக்கூடும். பெண்களால் ஆண்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், தொடர்பு, தகவல் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் உள்ளன. யாரேனும் சில விஐபிகள் உங்களுடைய இல்லத்திற்கோ தொழில் நிறுவனத்திற்கோ ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் வெகு நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயம் ஒன்றிரண்டு ஏதேனும் உங்களுக்கு சாதகமாக கணிந்து வருவதற்கான சந்தர்ப்ப சூழல்கள் இம்மாதம் இருந்திடக்கூடும். உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் மீடியா, நீர், உணவு, பரிமாற்றங்கள், சுங்கை சாவடிகள், வரி வாய்தாக்கள், கணிதம், ஆடிட்டிங், ஆன்மீகம், ஜோதிடம், ஆலயங்கள் தொடர்பானவை, மொபைல் ஃபோன் மற்றும் உதிரி பாகங்கள், எந்திர உபகரணங்கள், எஃகு பொருட்கள், மெட்டல்கள், ரசாயனம், தானியங்கள், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் ஏற்புடையதே. நீங்கள் உங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்வதற்கு இந்த மாதம் ஸ்ரீ முருகனையும் கல் அழகரையும் வழிபாடுகள் செய்வது சிறந்ததாக இருக்கும். எண்கள் 6, 7. நிறங்கள் வெண்மை, சாக்லேட் நிறம். நீங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு அண்டு வடமேற்கு திசைகளாக இருக்கும். கவன தேதி 23, 24. இந்த காலங்களில் எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். சீத்தாப்பழம் அல்லது பச்சை நிற பழங்கள் கொண்ட கனிகளை இறைவனுக்கு படைத்து பிறகு தானம் செய்தால் உங்களுடைய வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருந்திடக்கூடும். இனி விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, விறுவிறுப்பாக உங்களுடைய செயல்கள், காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். அது மட்டுமல்ல, ஏதேனும் ஒரு உங்களுடைய நூதனங்கள், ஒரு கண்டுபிடிப்புகள், படைப்புகள் மக்கள் மத்தியிலே சென்று அது ஃபேஸ்புக் மூலமாகவோ, மீடியா மூலமாகவோ, இன்டர்நெட் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் யார் என்று பேசப்படுவீர்கள். வழக்கு, வாய்தாக்கள், இதன் மாதிரி காரியங்களிலெல்லாம் உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் கூடி வர வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, படிப்பு, பணிகள், வேலை முயற்சி, இடமாற்றம், பிறருடைய ஒத்துழைப்புகள், பணியாட்கள், ஆண்களுக்கு பெண்களின் சப்போர்ட்டுகள், இதெல்லாம் மிகவும் நன்கு கைகூட வாய்ப்புகள் இருக்கின்றன. எதிர்பார்த்து சில தகவல்கள் தாமதமானாலும் அது நல்ல விதமாக உங்களை வந்தடையும். மேலும் ஏதேனும் சில பொருள் சேர்க்கைகளோ, விருப்பப்பட்ட ஆடை அணிகலன்களோ, அல்லது சொத்துக்களில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் செய்து புதுப்பித்துக் கொள்வதோ, அல்லது வாகன யோகமோ ஏதேனும் ஒன்று இந்த மாதம் கண்டிப்பாக ஏற்படும். சரீர பிணிகளாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட தக்க மருத்துவ ஆலோசனைகள் உங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திடக்கூடும். அது மட்டுமல்ல, மருத்துவங்கள் மற்றும் முகவர்கள், ஏஜெண்டுகள், ஷிப்பிங் தொடர்புடையவர்கள் மற்றும் பட்டை தீட்டும் தொழில் இருப்பவர்கள், பங்குதாரர்கள், வங்கிகளில் இருப்பவர்கள், ஆசிரியர்கள், ஆலோசகர்கள், கட்டிட நிபுணர்கள், எந்திர பொறியாளர்கள், இவர்களுக்கெல்லாம் இம்மாதம் ஜீவனம் மிகவும் ஏற்புடையதாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் கூட்டிக் கொள்வதற்கு ஸ்ரீ பிரம்மா சரஸ்வதியை வழிபடுவதும் எண்கள் 1, 5 சாதகமாக அமையக்கூடும். சிகப்பும் பச்சை நிற வர்ணங்களும் பயனுடையதாக இருக்கும். அது மட்டுமல்ல,
கிழக்கு வடக்கு திசையில் சென்று வரக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தேடித்தரும். கவனம் தேதி 25, 26, 27 இந்த நாட்களில் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்வதும் மற்றும் பொருட்கள் ஏதேனும் பிறருக்கு தானம் செய்வதும் இறை வழிபாடுகளை மேற்கொள்வதும் சற்று உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். இனி தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இயற்கையாகவே இறை சக்திகள் அதிகம் இருக்கின்றன. இந்த மாத கிரக நிலைகளில் சில பாதிப்புகள் இருந்தாலும் கூட உங்களுடைய அந்த சமயோஜிதம், ஆன்மீகம், அணுகுமுறை இவைகளால் வரக்கூடிய எந்த பாதிப்புகளையும் சூரியனை கண்ட பனி போல் விலக்கிக்கக்கூடும். இருந்தாலும் கூட பெரிய முயற்சிகள், முதலீடுகள், எதிர்பார்ப்புகள் இதிலெல்லாம் நீங்கள் கவனமாகவும் தள்ளி போட்டு செய்வதும் நன்மையே. குறிப்பாக பங்காளிகள், நெருங்கிய உறவுகள், நண்பர்கள் இவர்களிடத்தில் சமயோஜிதமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்துக்க வேண்டும். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை நிர்பந்தங்கள் ஏற்பட்டால் அதை வங்கிகள் மூலமாகவோ தன்னுடைய பொருட்களை வைத்து ஏதேனும் நீங்கள் பயனடையக்கூடும். குறிப்பாக சொத்துக்கள் விஷயங்களில் கூட உங்களுடைய வரி வாய்தா மற்றும் ஆவணங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எந்த வகையிலும் பிறருடைய நெருக்கடிகள் ஏற்படலாம். எந்த விதத்திலாவது உங்கள் மனதை சற்று பாதிப்படைய செய்வதற்கான சந்தர்ப்ப சூழல்கள், காரியங்கள் வந்தடையலாம். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் எதையும் சீராக செய்து கொள்வதும் இறை சக்தியை மேற்கொள்வதும் தியானமும் உங்களுக்கு எந்த வகையிலும் பயனுடைய காலகட்டங்களாக இருந்திடக்கூடும். குறிப்பாக எதையுமே இந்த மாதம் நீங்கள் செய்யாமல் தள்ளி போட்டு வைப்பது நன்மையாக இருக்கும். நல்லோர்களுடைய ஆதரவு, சித்தருடைய ஜீவசமாதி, குலதெய்வ பூஜைகள், இறை வழிபாடு இவற்றில் ஒன்றை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். மகான்களுடைய ஆசிகளை பெறுவதும் உங்களுக்கு நன்மையே. உங்களுடைய பலவீனங்களிலிருந்து தப்பித்து வளர்ச்சியை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டியது அன்னை ராஜராஜேஸ்வரி, கருப்பர், ஐயனார் இந்த கடவுள்களை நீங்கள் வணங்குவதும் எண்கள் 2, 6 அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். சில்வர் கிரே பழுப்பு நிற வர்ணங்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கக்கூடும். வடமேற்கு தென்கிழக்கு திசைகளுடைய முயற்சிகள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருந்திடக்கூடும். கவன தேதிகள் ஆகஸ்ட் 28, 29 மிகவும் எச்சரிக்கையாக எதிலும் இருப்பதும், அன்று ஓய்வாக எதையும் தள்ளி போட்டு செய்வதும், இறை சக்தியை அதிகமாக மேற்கொள்வதும் நன்மையே. பரிகாரங்கள் பாமாலை, பூமாலைகள் கொண்டு இறைவனை வணங்கினால் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்களை இறை சக்தியால் தக்க வைக்கக்கூடும் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இம்மாத கிரகநிலையை பார்க்கும்போது நீங்கள் கொன்ற எதிலையுமே எச்சரிக்கையோடு இருந்து இறையருளை மேற்கொண்டு இந்த மாதம் எளிதாக கடந்து வருவதற்கான உபாயமாக இருந்திடக்கூடும். நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்கள் அதை சரியாக செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக அமையாது. உங்களை வைத்து பிறர்தான் அதிகம் பயனடைவார்களே தவிர உங்களுக்கு பயனடைவது என்பது உங்களுடைய இறையருளாகத்தான் இருக்க முடியும். கூடிய மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இம்மாதம் அதிகமாக நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அது மட்டுமல்ல, சரீரத்தை நீங்கள் கண்டிப்பாக கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். சுவர் இருந்தால்தானே சித்திரம் எழுத முடியும். நீங்கள் சரியாக இருந்தால்தானே எந்த காரியத்தையும் சரியாக செய்ய முடியும். அந்த விஷயத்தில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்டதோ, தொழில் சம்பந்தப்பட்டதோ, முக்கிய ரகசியங்களோ, ஆவணங்களோ, தன்னை பற்றிய விஷயங்களோ இதிலெல்லாம் நீங்கள் தடுமாற்றம் ஏற்படலாம். இதனால் பிறர் உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம். இதை கவனத்தில் கொண்டு தன்னுடைய குடும்பம் கௌரவத்தை மனதில் கொண்டு எதிலும் நீங்கள் சரியாக செயல்பட்டு வந்தால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எதையுமே தள்ளி போடுங்கள், அது பின்னாடி உங்களுக்கு நன்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். இறையருளும் உடற்பயிற்சியும் நல்ல பரிமாற்றமும் ஓய்வும் மகான்களுடைய தரிசனமும் புண்ணிய ஆலயங்களுக்கு சென்று வருவதும் குறிப்பாக குலதெய்வங்களை பூஜிப்பதும் உங்களுக்கு மிகவும் இந்த மாதம் ஓரளவான சாதகங்களை மன ரீதியில் பெற்று எந்த காரியங்களும் ஒரு பழுது வராமல் தன்னை பார்த்து கொள்ளலாம். மேலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஸ்ரீ முனீஸ்வரரையும் சப்த மாதாக்களையும் வணங்க வேண்டும். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. அதிர்ஷ்ட வர்ணங்கள் பர்பிள், மஞ்சள் நிறங்கள். அதிர்ஷ்ட திசைகள் வடகிழக்கு, தென்கிழக்கு. கவன தேதி 30, 31. பரிகாரங்கள் எந்த வகையிலாவது உணவை தானம் செய்வது, அன்னதானம் செய்வது,
இந்த மாதிரி இறைவனுக்கு உணவுகளை படைத்து பிறருக்கு அதை கொடுப்பது, இறைவனை மன ரீதியில் தன்னுடைய படிப்பாற்றல்கள் கொண்டு ஸ்லோகங்கள் கொண்டு இறைவனை மனதார வணங்குவது, இறைவை வணங்குவது உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய எந்த இடையூறுகளில் இருந்தும் தன்னை தற்காத்து கொள்ள முடியும். கும்பராசி அன்பர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கங்கள். இப்போது உங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை ஹைலைட்டான ஒரு ஜோதிடம், எண்ணியல், வாஸ்து, கவனத்தேதி, பரிகாரங்கள், இப்படி இந்த விதமான ஒரு அம்சங்களோடு 12 ராசிகளுக்கும் பலன்களை இப்போது உங்களிடம் பேச இருக்கிறேன். இதில் முதலாவதாக மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதம் வருமான பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும். பண சம்பந்தமான எதிர்பார்ப்புகளோ அதனுடைய முயற்சிகளோ முதலீடோ எந்த வகையிலும் உங்களுக்கு வீண் போகாது. தொட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மட்டுமல்ல பிறருக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் அந்த காரியங்கள் சிறப்புடன் நடந்தேறும். தொலைதூர பயணங்கள், சேத்ராடனங்கள், இந்த விஷயங்களும் மனதுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை தரும். படிப்பு, பதவி, இதன் நிலைகளில் கூட உங்களுக்கு நல்லதொரு பெயரும் புகழும் பாராட்டுக்களும் கண்டிப்பாக அமையும். பொன்பொருள் சேர்க்கைகள் இருக்கும். பெற்றோருடைய பக்கபலம் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திற்கும் எதிர்பார்ப்புகள் நன்மையாக அமையக்கூடும். அது மட்டுமல்ல, ஏதேனும் சொத்தை வாங்குவதோ, சொத்தை மீட்டுவதோ, அல்லது பழைய பொருட்களை ஏதேனும் மாற்று வழிகள் பண்ணுவதோ, இவைகளில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு இடம்பெறுவதற்கு இம்மாதம் அதிக சந்தர்ப்பங்கள் உள்ளன. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சரியாக எடுத்து செய்து சாதகம் அடைவதற்கு கிரக துணைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்றன. இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவசக்தி. அதிர்ஷ்ட உங்களுக்கு எண்கள் 1, 2. அதிர்ஷ்ட நிறங்கள் சிகப்பு, வெண்மை போன்ற வர்ணங்கள் உள்ள ஆடைகள், அணிகலன்களை அணிவது, இந்த நிறமுடையதை பயன்படுத்துவது நன்மையுடையதாக இருக்கும். வாஸ்து திசை என்று சொல்லக்கூடிய கிழக்கு வடமேற்கு திசைகளில் உங்களுடைய பயணம், முயற்சி எதுவாக இருந்த போதிலும் இம்மாதம் சாதகமாக அமைந்திடக்கூடும். கவனமுடன் இருக்க வேண்டிய தேதி 9, 10. இந்த 2 நாட்களில் இறைவனை வணங்குவதும் மற்றும் கிழங்கு தானியங்கள் கொண்டு அந்த வகை அமைப்புகளை இறைவனுக்கு படைப்பதும் பரிகாரமாக பிறருக்கு கொடுப்பதும் உகந்த உபாயமாக இருந்திடக்கூடும். இனி ரிஷபராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு எளிதாக கைகூடும். உங்களை பார்த்த உடனேயே நீங்கள் செய்ய போகின்ற காரியங்களுக்கு நல்ல ஒரு நிமித்தம், செயல்கள், வெற்றி என்ற அந்த மணி ஓசை உங்கள் காதிலே விழுகப் போகின்றது. அது மட்டுமல்ல, பூர்வீகமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயம் கைகூடும். எந்த வகையிலாவது சொத்துக்கள் வாங்கவோ, விற்கவோ, மறு முதலீடுகள் செய்யவோ, ஏற்கனவே போட்டி வைத்த முதலீடுகளிலிருந்து எடுத்து பயனடையவோ, அல்லது நிலுவைகளில் இருக்கக்கூடிய பணமோ பொருளோ கண்டிப்பாக உங்களை வந்தடையும். கடன்களை எந்த வகையிலும் கட்டி வெளியேறுவீர்கள். அது மட்டுமல்ல, குறைந்த முதலீடுகளில் நிறைந்த பலனை அடைய முயற்சிப்பீர்கள். உங்களுடைய பயணம், செயல்கள், அணுகுமுறை, ஆலோசனை அனைத்தும் உங்களுக்கும் பிறருக்கும் அது பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு உங்களுடைய ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் தன்னுடைய அந்த விஷயத்தை சரியாக சபையில் பரிணமிப்பீர்கள். பங்காளி பந்துக்களுடைய உறுதுணைகளும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். உங்களுடைய ஜீவனம் எதுவாக இருக்கலாம், வேலையில் கூட உங்களை தட்டி கொடுத்து அதிகாரிகள் உங்களை சரியாக பயன்படுத்துவார்கள். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயம் நல்ல விதமாக வந்து சேரும். நல்ல ஒரு பொழுதுபோக்குகளும் குடும்பத்தோடு இருந்திடக்கூடும். விரும்பிய சிலவற்றை உங்களுக்கோ உங்கள் வீட்டில் உள்ள தன்னுடைய வாரிசுகளுக்கோ கண்டிப்பாக வாங்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளன. கணிதம் மற்றும் ஜோதிடம், மலைவாழ் வஸ்துக்கள், விவசாயம், நீர் சம்பந்தப்பட்டவைகள், காப்பகம், ட்ரஸ்ட்டுகள், கன்சல்டிங், முகவர்கள், தன் திறமையை கொண்டு செய்யக்கூடிய தொழில்கள், பழுது நீக்கக்கூடிய தொழில்கள், அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் மிகவும் ஏற்புடையதாக இருக்கும். உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், ஒருவர் நடராஜர், இன்னொருவர் ரெங்கராஜர்.
எண்கள் 3, 6. நிறம் ஐவரி வெண்மை சார்ந்தவைகள். திசை வடகிழக்கு தென்கிழக்காகும். கவனத்தேதி 7, 8. பரிகாரங்கள் காய்கறிகள் கனி வகைகள் இவற்றை இறைவனுக்கு படைப்பது தானம் செய்வது உங்களுக்கு மிகவும் உகந்த ஒன்றாக இருக்கும். அன்பர்களே, அடுத்த மாதம் செப்டம்பர் மாதத்துக்குண்டான பலன்களோடு உங்களை மீண்டும் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.